FX பொறியியல் கல்லூரியில் பள்ளி மாணவர்களுக்கான மாநில அளவில் அறிவியல் கண்டுபிடிப்பு திட்ட கண்காட்சி நடைபெற்றது. நிறுவனர் கிளிட்டர்ஸ் பாபு பாராட்டு தெரிவித்தார். நெல்லை வண்ணார்பேட்டை FX பொறியியல் கல்லூரியில் மாநில அளவில் பள்ளி மாணவர்களுக்கான அறிவியல் கண்டுபிடிப்பு திட்ட கண்காட்சி நடைபெற்றது. இதில் ஸ்கர்ட் கல்வி குழும நிறுவனர் கிளிட்டர்ஸ் பாபு கலந்து கொண்டு பாராட்டினார். பிரான்சிஸ் சேவியர் பொறியியல் கல்லூரியில் நடைபெற்ற பள்ளி மாணவர்களுக்கான அறிவியல் கண்டுபிடிப்பு கண்காட்சி தொடக்க நிகழ்ச்சி கல்லூரி முதல்வர் வேல்முருகன் தலைமையில் நடைபெற்றது. இயக்குனர் ஜான் கென்னடி, தொழில் முனைவோர் துறை இயக்குனர் லூர்தஸ் புபாலராயன் ஆகியோர் பங்கேற்றனர். இதில் பேசிய இயக்குனர் ஜான் கென்னடி 1970, 80, 90களில் விஞ்ஞான கண்டுபிடிப்பு வளர்ச்சியை விட தற்போதைய காலகட்டத்தில் செயற்கை நுண்ணறிவு மூலம் மாணவர்களின் கண்டுபிடிப்புகள் பாராட்டுதலுக்குரியது என்றார். சிறப்பு அழைப்பாளராக பங்கேற்ற தமிழக அரசின் ஸ்டார்ட் அப் திட்ட தலைமை அதிகாரி சிஜின் துரை பேசுகையில், தங்களது திறமை மூலம் மாணவர்கள் தொழில் முனைவோராக மாற வேண்டும், புதிய தொழில்கள் தொடங்க வேண்டும் என கூறினார். இதனைத் தொடர்ந்து ஸ்கர்ட் கல்வி குழும நிறுவனர் முனைவர் கிளிட்டர்ஸ் பாபு அறிவியல் கண்டுபிடிப்பு கண்காட்சியை தொடக்கி வைத்தார். மாணவர்களின் கண்டுபிடிப்புகளை பார்வையிட்டு கேட்டறிந்து பாராட்டினார். இது குறித்து அவர் கூறுகையில், பள்ளி மாணவர்களின் விஞ்ஞான கண்டுபிடிப்புகள் வியக்க வைத்துள்ளன. வருங்கால விஞ்ஞான தலைமுறையினர் உலக அளவில் இந்தியாவை உயர்த்த போகின்றனர். மாணவர்கள் மத்தியில் விஞ்ஞான வளர்ச்சி அபாரமாக உள்ளது. அவர்களை பாராட்டி வாழ்த்துகிறேன் என்று கூறினார். இதில் 100க்கும் மேற்பட்ட பள்ளிகளில் இருந்து 1000க்கும் மேற்பட்ட மாணவர்கள் கலந்து கொண்டு தங்களது முன்னோர் கண்டுபிடிப்புகளை காட்சியளித்திருந்தனர். அவற்றை பார்வையிட்ட மாணவ மாணவியர்களுக்கு அவர்கள் விளக்கம் அளித்தனர். இதனையடுத்து கல்லூரி பேராசிரியர்கள் மாணவர்களின் சிறப்பு கண்டுபிடிப்புகளை தேர்வு செய்தனர். அதில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசுகளை மத்திய அரசின் MSME உதவி இயக்குனர் சிமியோன் வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் ஸ்கர்ட் கல்வி குழும பொது மேலாளர் ஜார்ஜ் கிளிங்டன், பொது மேலாளர் கிருஷ்ணகுமார், தொழில் முனைவோர் துறை இயக்குனர் லூர்தஸ் பூபாலராயன், வளாக மேலாளர் பேராசிரியர் சகரியா கேப்ரியல், உதவி பேராசிரியர் டேவிட் ஐலிங் ஆகியோர் கலந்து கொண்டனர். இதற்கான ஒருங்கிணைப்பு ஏற்பாட்டுகளை மின்னணு தொடர்பியல் துறை தலைவர் பேராசிரியர் பிரிஸ்கா, பேராசிரியர் லட்சுமி நாராயணன் மற்றும் பேராசிரியர்கள் செய்திருந்தனர். பிளேன் ஸ்டேஷன் பற்றி பார்க்குறோம். பிளேன் பற்றி இப்போ வந்து ஃப்ளைட்டில் எதுவும் கிராஷ் ஆக போகுது அப்படின்னா இந்த மாதிரி அலர்ட் காமிக்கும் போது பைலட் வந்து இதை ரிலீஸ் பண்ணி விடும்போது பேராஷூட் மூலயமா இது வந்து இப்படி ஆயிரும். அது இல்லை, இப்போ வந்து அந்த இது வரும்போது இது மூலயமா இதில் வந்து பேராஷூட்டும் கீழே வந்து ஒரு பலூன் ரிலீஸ் ஆகும். அது மூலயமா வாட்டரில் இறங்கினாலும் லேண்டில் இறங்கினாலும் சேஃபாக லேண்ட் ஆயிரும். இப்போ ரீசெண்டாக வந்து அகமதாபாத்தில் வந்து ஒரு ஆக்சிடென்ட் ஆச்சு. அதில் எப்படின்னா சுரேஷ்ன்றவங்க மட்டும் எமர்ஜென்சி டோர் பக்கத்தில் இருந்தனால தப்பிச்சிட்டாங்க. ஆனால் மற்ற எல்லாருமே இறந்துட்டாங்க. இதே மாதிரி எல்லா மக்களுமே தப்பிக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஃப்யூச்சரில் இது கொண்டு வந்தாங்களா எல்லாருமே தப்பிக்கலாம். தேங்க்யூ. என் பேர் சாரதா. என் பேர் கீர்த்தனா. நாங்கள் வந்துட்டு இந்த ஐடியா கான்டெஸ்ட் 2025க்கு லாஸ்ட் மினிட்ல தான் செலக்ட் பண்ணி வந்திருக்கோம். ஆனாலும் இங்கே வந்ததுக்கப்புறம் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சிது. மற்றவங்க ப்ராஜெக்ட்ஸ்லாம் பார்த்து எங்கள் ப்ராஜெக்ட்ஸை எப்படி நாங்கள் இம்ப்ரவைஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஐடியாஸ்லாம் கிடச்சிது. நாங்கள் இதில் வந்துட்டு ஸ்டூடெண்ட் வெல்பீயிங் ஆப் அப்படின்ற ஒரு ஆப்பை எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ஸோ இது வந்துட்டு உங்களுக்கு நிறைய ஃப்யூச்சரில் ஹெல்ப் பண்ணும். இதில் எனக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சிருக்கு. இந்த அரேஞ்ச் பண்ண FX காலேஜுக்கு நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். எல்லாத்துக்கும் வணக்கம். என் பேர் அனீஷ், அவன் பேர் ஆண்டன். ஸோ நாங்கள் 2 பேர் வந்து ஜோஸ் ஸ்மார்ட் ஸ்கூல் பொதிகை நகர்லேருந்து ஸ்கூல்லேருந்து வந்திருக்கோம். பிரான்சிஸ் சேவியர் காலேஜில் நடக்கிற ஐடியா கான்டெஸ்ட்டில் வந்து கலந்துக்கிறோம். ஸோ எங்கள் ப்ராஜெக்ட் பேர் வந்து பவர் வாக்கு. ஸோ இது என்ன பண்ணுன்னா, நம்ம ஹியூமனோட ஃபுட் ஸ்டெப்ஸ்லேருந்து எலக்ட்ரிசிட்டி ஜென்ரேட் பண்ணுறது தான் எங்களோட நோக்கமே. இப்போ வந்து எலக்ட்ரிசிட்டிக்கு நிறைய டிமாண்டாக இருக்குது. ஸோ அந்த டிமாண்டை கம்மி பண்ணுறதுக்காக தான் நாங்கள் இந்த ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கோம். இது வந்து பீசோ எலக்ட்ரிக் சென்சார். இது என்ன பண்ணுன்னா, நம்ம கொடுக்குற மெக்கானிக்கல் எனர்ஜியை எலக்ட்ரிக் எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணி இந்த எல்இடியை லைட் அப் பண்ணும். இது வந்து LCD டிஸ்பிளே. இது என்ன பண்ணுன்னா, இந்த பீசோ சென்சாரோட வால்டேஜ் காமிக்கும். இதில் வால்டேஜ் இன்க்ரீஸ் ஆக இந்த பிரைட்னஸும் இன்க்ரீஸ் ஆகும். இது ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் பேட்டரியோட யூஸ் இருந்தாலே நிறைய எலக்ட்ரிசிட்டியை ஜென்ரேட் பண்ண முடியும். ஸோ இது என்னென்னா, நம்மளுக்கு வந்து இந்த சென்சார் பேர் பீசோ எலக்ட்ரிக் சென்சார்னு சொல்லுவோம். ஸோ இதை வந்து நம்ம அமுக்கும் போது உள்ள ஒரு மெக்கானிக்கல் எனர்ஜி ஃபார்ம் ஆகும். அந்த மெக்கானிக்கல் எனர்ஜியை எலக்ட்ரிக்கல் எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணி இந்த LED லைட்டை க்ளோ பண்ண வைக்கும். ஸோ இதுக்கு வந்து மொத்த மூளைன்றது சொல்கிறது வந்து நம்ம ஆர்டினோ யூனோ போர்டுன்னு சொல்லுவோம். ஸோ இந்த பேர் வந்து ஆர்டினோ யூனோ போர்டு. ஸோ இது வந்து இதுக்கு மூளையாக வேலை பார்க்குது. ஸோ இது என்னென்னா 5 வோல்ட்டை தாண்டாமல்
ஹெல்ப் பண்ணும் நம்மளுக்கு. ஏன்னா 5 வோல்ட் தாண்டாயிட்டா இது ஃபியூஸ் ஆயிரும். ஸோ 5 வோல்ட்டை தாண்டாமல் இது ஹெல்ப் பண்ணும். ஸோ இது வந்து ஃப்யூச்சரில் வந்து நம்மளுக்கு ரொம்ப ஈஸியாக எலக்ட்ரிக் கரண்ட்டு கிடைக்கும், டிமாண்டை கம்மி பண்ணும். தேங்க்யூ. Good morning everyone. I am Purva. This is our project No Parking Alert System. This is a sensor. It detects if any vehicle parking in a no parking zone. This is a buzzer. It gives a sound alert when a vehicle is detected. This is a power supply. It provides power to the system. When a vehicle enter into the no parking areas, the sensor detects it and the buzzer start ringing and the light turn on. Once the vehicle moves away, the buzzer stop automatically. In this system, it keeps to clear no parking area and improve traffic management. Thank you. நாங்கள் விக்டோரியா ஸ்கூல்லேருந்து வந்திருக்கிறோம். நாங்கள் வந்து ஆரோகாட் அப்படின்ற புது விதமான ஒரு மிஷினை வந்து உங்களுக்காக காட்ட வந்திருக்கோம். இது என்ன பண்ணும் அப்படின்னா நம்மளோட சுற்றுச்சூழலை பாதுகாக்கிறதுக்கு இது உதவும், நம்மளையும் ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு இது உதவும். அதனால் இங்கே வந்து நாங்கள் வந்து நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டோம். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஐடியாஸோடு வந்திருக்காங்க. எதை பார்க்கச்சில் எங்களுக்கும் ஒரு டிஃப்ரெண்ட் ஐடியாஸ் தோணுது. அடுத்து நாங்களும் அதெல்லாம் கொஞ்சம் ட்ரை பண்ணி நெக்ஸ்ட் வில் மூவ் ஆன் த்ரூ. தேங்க்யூ. உங்கள் வியாபாரத்தை இன்னும் மேம்படுத்த விளம்பர வண்டி தேவைக்கு எங்களிடம் அணுகவும் 9443554244.